பார்க்கும்போது அகிலாண்டேஸ்வரி கோயில் ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஸ்ரீரங்கம் கோயில், இங்கிட்டு போனா மலைக்கோட்டை, இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா சமயபுரம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வீடு விட்டு மணி சந்தை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணா. இப்ப நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு இல்லைங்க, ஒரு பெரிய மாளிகை. நான் இதையே மாளிகைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், இந்த மாளிகைக்கான செட்டப் தாங்க இது ஃபுல்லாவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள ஒரே இடத்துக்குள்ள 4 வில்லாஸ், அதாவது இதை வில்லான்னு சொல்லக்கூடாது, வில்லாஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா ஒரே லொகேஷன்ல 4 வீடு கொண்டு வந்திருக்கோம். அந்த வீட்டை பத்தின டீட்டெயில், அதோட உள்ள போயிட்டு இந்த மாளிகையை பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் உங்களை காமிக்க போறது வில்லாஸ்ன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த இடத்தோட அமைப்பும் சரி, லொகேஷனும் சரி, இங்க இருக்கிற இந்த இடத்தோட இருக்கிற ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தாராளமா சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன மாதிரியான இடம்ன்றத ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது இந்த வீட்டோட போர்ட்டிகோ தாங்க. போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் பார்க்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சுமார் 23க்கு 26, அதாவது உங்களுக்கு லென்த் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வித்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 26 அடி நீளங்க. இந்த வித்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 12 அடிங்க. அதுக்கு அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து சுமார் 17 அடிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடமும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஏரியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நம்ம இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம போர் எவ்வளவு போட்டிருக்கோம், அதோட கெப்பாசிட்டி என்ன, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். போரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுமார் 80 அடி போட்டிருக்காங்க. 80 அடி தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது நம்ம காவிரி ஆத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு போருக்கு தண்ணிக்கோ பிரச்சனையே கிடையாதுங்க. அதோட உங்களுக்கு அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்ப் ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இந்த இடத்துல போர் தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா குடிக்கிற தண்ணி மாதிரி தான் இருக்கும். சம்ப் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் சப்போர்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கோம். அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சம்போடைய மோட்டர் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சப்மர்சிபிள் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 1 HP போட்டிருக்காங்க. உங்களுக்கு தொட்டிக்குல இருந்து போற அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா 1/2 HP போட்டிருக்கோம். இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். சாரிங்க, மன்னிச்சுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வீடு இல்ல, மாளிகை. மாளிகைன்னு ஏன் சொல்றேன்றத நீங்க அடுத்தடுத்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கொண்டுட்டாங்க. என்ட்ரன்ஸ்ல கேட்டு தாங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் உங்களுக்கு 4 அடியில ஒரு MS கேட்டு சுமார் நல்லா ஹெவியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வெராண்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 10க்கு 4ன்ற சைஸ்ல ஒரு சூப்பரான வெராண்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வெராண்டால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ரொட்டேட்டர் சுவிட்சோட உங்களுக்கு எல்லாமே பிராண்டான லெக்ராண்ட் சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். MCB வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு லெக்ராண்ட்ல வருது. 3 ரொட்டேட்டர் சுவிட்சோட உங்களுக்கு EB வந்திருக்கு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இந்த வீட்டோட மெயின் டோருங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நார்மலா தான் உங்களுக்கு டோர், நம்ம மெயின் டோர் ப்ரொவிஷன் கொடுப்போம். இன்கேஸ் கஸ்டமர் கேட்டாங்கன்னாக்கா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி, நீங்க விநாயகர் மட்டும் தான் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வத்தோட போட்டோ கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மெயின் டோரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 7ன்ற சைஸ்ல ஒரு சூப்பரான மெயின் டோர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம இந்த வீட்டோட ஹாலுக்கு வந்தாச்சுங்க. ஹால்ல வந்து நீங்க உள்ள பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு பிரம்மாண்டமான ஹால்னு. நீங்களே பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஒரு சூப்பரான வியூ தாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து டிவி யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. மாதிரி உங்களுக்கு படிக்கட்டு கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு பூஜை யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்னர் ஒதுக்குன மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதுக்கான பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த இது வந்து நீங்க பூஜை ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு ஹாலா மட்டும் நம்மளுக்கு டிவி ஷோகேஸ் மட்டும் போதும் அப்படின்னாக்கா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்துக்கிறது இந்த ஹாலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 23க்கு 16ன்ற சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் தான் இது. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வென்டிலேஷனுக்கு குறைய இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் தெரியுங்களா? இந்த ஹால்ல மட்டுமே உங்களுக்கு 5க்கு 4ன்ற சைஸ்ல ஒரு ஜன்னல், 4க்கு 3ன்ற சைஸ்ல ஒரு ஜன்னல், 3க்கு 6ன்ற சைஸ்ல ஒரு பிரெஞ்சு விண்டோ, இது மாதிரி மொத்தம் 3 வகையான விண்டோ கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க 4க்கு 2ன்ற சைஸ்ல. அதே மாதிரி இந்த ஹாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாளிகைக்கான லுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நீங்க அடுத்து பாக்குறது இந்த ஹால்லே வந்து பாத்தீங்கன்னாக்கா கார்னர்ல ஒரு வாஷ் பேஷனும் வித் டவல் ராடரும் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஹால்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஓப்பன் கிச்சனே இருக்கு. இப்ப நீங்க இந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் சென்டர்ல ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதை நீங்க ஒரு
சின்ன ஒரு டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளுக்கு இது ஒரு பிரைவசி வேணும்னாக்கா இந்த இடத்த நீங்க டைனிங் டேபிளாகவும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷோகேஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட்ல உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்க அதையும் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப நம்ம இந்த வீட்டோட கிச்சனை வந்து பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு இந்த வீட்டோட கிச்சன் தாங்க. ஓகே, இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னாக்க கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. இந்த வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரானைட் டாப் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் மேட கிரானைட் டாப் கொடுத்துருக்காங்க. எஜ்ஜில் வந்து பாத்தீங்கன்னா பீடிங்ஸ் ஒட்டிருக்காங்க. அது இல்லாம வால் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் மேடையில இருந்து சுமார் 4 அடி உயரத்துக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைஸ்ல உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதாவது 2க்கு 4 சைஸ்ல 2 சைடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹால்ல பார்த்த மாதிரி தான் அங்க எப்படி உங்களுக்கு 3 ஜன்னல் இருந்துச்சோ அதே மாதிரி கிச்சன்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு 2 ஜன்னல் நல்ல உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த கிச்சனோட சிங்க் தாங்க. கிச்சன் சிங்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே சிங்கிள் பைப் தான் வைப்பாங்க. இதுல 2 பைப் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிங்க. ஒரு பைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓவர டேங்க்ல இருந்து வருது. இன்னொரு பைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா டைரக்டா போர்ல இருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த போருக்கு நீங்க சுவிட்ச் எல்லாம் போறதுக்கு எங்கேயுமே போனாங்க உங்க கைக்கு பக்கத்திலே தான் உங்களுக்கு இந்த சுவிட்ச் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். இப்ப இந்த சிங்க்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வந்து தனியா ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நார்மலாவே இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாமே நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா சூப்பரா தாங்க இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு RO பாயிண்ட் இந்த வீட்டுல வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கும் பஞ்சமே இல்லைங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியா உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் L டைப்ல உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இன்னொன்னு வந்து பார்க்க போனீங்கன்னாக்க இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க டைனிங் யூஸ் பண்ணும் போதும் சரி ஒரு பக்காவான ஒரு வியூ உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த நம்மளோட ஹாலு அண்ட் கிச்சனு அதாங்க பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாளிகையோட அடுத்த பெட்ரூம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருந்த வீட்டோட பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 11க்கு 14 சைஸ்ல பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டோட ஒன் ஆஃப் தி பெட்ரூம் தாங்க. நீங்க மாடிக்கு போனீங்கன்னாக்கா இந்த வீட்டுல மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. அதாவது இது ஒரு 4 BHK விடுங்க. இப்ப இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜுக்காக ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு எலிவேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட இன்னொரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அட்டாச் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோரை பார்க்கும்போதே தெரியும். அந்த நம்மளுக்கு பெட்ரூம் டோருக்கு மேட்சா பாத்ரூம் டோருமே ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோருங்க. ஏன்னா நம்ம அந்த பெட்ரூம் டோருக்கு மேட்சா அந்த பாத்ரூம் டோரும் ஒரே மாதிரி டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த பெட்ரூமோட ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 4 சைஸ்ல ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட், வால் மிக்சரு, அதே மாதிரி உங்களுக்கு டவல் ராடு, அதே மாதிரி வெண்டிலேட்டருக்கு 2 லோவரு, ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க அடுத்த பார்க்க போறது இந்த மாளிகையோட ஒன் ஆஃப் தி சூப்பரான ஒரு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு மேலே காமிக்க போறேன் நாங்க. இப்போ நீங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ரைட் ஃபுல்லாவே டீ குட்லையும் ஸ்டெப்ஸோட த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்னாக்கா படிக்கட்டோட மேல் பகுதி அதாவது கிரானைட் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இந்த வியூ பார்க்கும்போதே தெரியும். இங்க இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் வீடுன்றது இதுல இருந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்ப இது நான் ஒரு மாளிகைன்னு எதுக்காக நீங்க சொல்றேன், இந்த வீட்டை நீங்க பார்க்கும் போதே தெரியும் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் தாங்க இது. அந்த அளவுக்கு தான் அந்த வீடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 1630 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால சுமார் 2500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பில்டப் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்க போறது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நம்ம இப்ப வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3 பெட்ரூம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நிக்கிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. அதாவது இந்த டியூப்ளெக்ஸ் வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்க வந்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. இதுல வந்து நீங்க மேல ஏறின உடனே இந்த இடத்துல ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 12க்கு 14 சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை ஒரு மினி ஹால்னே உங்களுக்கு சொல்லலாம். இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிச்சன்ல வாஷ் பேஷன் கொடுப்பாங்க, இல்லையா நம்ம ஒரு பாத்ரூம் பக்கத்துல வாஷ் பேஷன் கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹாலா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபார்மலுக்காக உங்களுக்கு இதுல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஏரியால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 4க்கு 4 ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க அடுத்து பார்க்க போறது இந்த வீட்டோட ஒரு பியூட்டிஃபுல் ஏரியா தாங்க. அதாவது இந்த வீட்டோட பால்கனி. நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோடனே இந்த லிவிங் ஏரியா வரும். லிவிங் ஏரியா இருந்து ஒரு வெளியே சேர்ந்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பால்கனி. இந்த பால்கனில உட்காந்து நீங்க ஜாலியா நீங்க ரிலாக்ஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப இந்த பால்கனில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனாக்க எப்போதுமே நம்ம பால்கனி கொடுக்கும் போது அந்த இடத்துல ஒரு டோர் ப்ரொவிஷன் வச்சிருப்போம். அந்த பக்கத்துல உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். இந்த கிரில்ல இருந்து நீங்க கொஞ்சம்
சைட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலயும் மேல் யூனிட்டுக்கு தனியாவே வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டர் சுவிட்ச் வித் சேம் லெக்ராண்ட் பிராண்ட்ல உங்களுக்கு தனியாவே வந்து ஒரு டிபி வச்சிருக்கோம். 4x4 சைஸ்ல இந்த பால்கனில ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு டோர் இந்த சாரி இப்ப நீங்க பாத்துருக்கிறது இந்த பால்கனியோட லேசர் கட்டிங் டிசைன் தாங்க. அதாவது நார்மலா எல்லாரும் வீட்டையும் கொடுக்காம செவரு மாதிரியோ வேற எது மாதிரி கொடுக்காம ஒரு எம்எஸ்ல லேசர் கட்டிங் கொடுத்து உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூ வந்து இந்த பால்கனில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் மட்டும் கிடையாதுங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியால நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடியில் இருக்கிற ஒரு லிவிங் ஏரியாவும் அதோட பால்கனியும் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பெட்ரூம் சொல்லலாம், உங்கள் ஸ்டடி ரூம்னு சொல்லலாம், இல்லை கெஸ்ட் ரூம்னு சொல்லலாம். நீங்கள் இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. சுமார் இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் 10x12 சைஸ்ல ஒரு ஸ்பேசியஸான சூப்பரான சைஸ்ல கொடுத்துருக்கோம். இதுல 4x4 ஜன்னல் இருக்கு. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடு கொடுத்து மேல ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் கீழே பார்த்த மாதிரி தான் இந்த வீட்டோட மொத்த டோர் டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாடல்ல ஒரே ஃப்ரேம்ல கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த வீட்டோட உங்களுக்கு 2 பெட்ரூம் தாங்க. இந்த பக்கத்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெட்ரூம், இந்த பக்கத்து ஒரு பாத்தீங்கன்னாக்க 2 பெட்ரூம் சுமார் பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம். 2ல 1 இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க பார்க்க போறது இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்க சுமார் 10x14 சைஸ்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது நான் சொல்ல போறது இந்த பெட்ரூமோட ஹால் சைஸ் மட்டும்தான். அதுல வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. அதை சேர்த்தோம்னாக்க உங்களுக்கு 17x11 சூப்பரான ஒரு பெட்ரூம் சைஸுங்க இது. இப்ப நம்ம அந்த பெட்ரூமோட ஜன்னல் பார்க்க போறோம். ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா சேம் மாடல் தாங்க. 3x4 ஜன்னல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே நம்ம பார்த்த மாதிரியே தாங்க இந்த பாத்ரூமுக்கு உங்களுக்கு எல்லா வகையான செட்டப்பும் சேம் டிட்டோ கீழே இருக்கிற மாதிரியே மேலே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, வால் மிக்சரு, டவல் ராடு, வென்டிலேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 2x2 லூவரு, வாஷ் பேஷனு போன எல்லா வகையான செட்டப்பும் கீழே இருக்கிற மாதிரியே மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு பெட்ரூம்ங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ரூம் பாத்தீங்க, இது ரைட் சைட் பெட்ரூம். இந்த ரூமை பொறுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் 10x16 சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலு. அதுல சொன்ன மாதிரி தாங்க தனியா கிச்சனையும் சேர்த்தீங்கன்னாக்கா இந்த ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 20 அடி கிடைக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் மாடலு சேம் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா 3x4 வென்டிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேம் அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, வால் மிக்சரு, வென்டிலேஷன், லூவர் டைப்ல உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, டவல் ராடு. அதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேம் செட்டப்போட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் வாஷ் பேஷனோட. இப்ப இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4x4 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கபோர்டு கொடுத்து உங்களுக்கு அந்த கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா கடப்பா கிளாப்போட கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து ஒரு மாளிகைன்னு சொல்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க மாளிகை உங்களுக்கு ஒரு சென்டர்ல ஒரு பெரிய சாண்டிலியர் கொடுத்து மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு பர்கலா கொடுத்து அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும் மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க பார்க்கும் போது கீழ இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மழை விழுவும் போது உங்களுக்கு அந்த ஒரு மழையோட வியூவும் உங்களுக்கு சூப்பரா தெரியும். இப்ப நம்ம அந்த வீடியோட எண்டுக்கே வந்தாச்சு. பார்க்கும் போதே தெரியும் சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்குன்றது. நீங்க இப்ப இந்த வீடு எங்க இருக்கு, எந்த லொகேஷனு, பட்ஜெட்டு, இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். இந்த வீடு எங்க இருக்குனாக்க நம்ம திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி கோயில் பக்கத்துல தாங்க இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,53,00,000 ரூபாய் தாங்க. பார்க்கும்போது அகிலாண்டேஸ்வரி கோயில் ரொம்ப பக்கமா இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஸ்ரீரங்கம் கோயில், இங்கிட்டு போனா மலைக்கோட்டை, இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா சமயபுரம், எல்லா கோயிலையும் கவர் பண்ற மாதிரி தாங்க இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ஏரியால இந்த ஒரு வீடு தான் இருக்குன்னு கேட்டீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. இதே மாதிரி உங்களுக்கு 4 BHK மொத்தம் 2 வீடு இருக்குங்க. அதே மாதிரி 3 BHK ஒரு வீடு இருக்குங்க. மொத்தம் ஒரு பெரிய ஒரு வில்லாவே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா 1630 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் வந்து பாத்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. நார்த் ஃபேசிங் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னாக்க கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்குங்க. கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். இப்படிக்கு உங்கள் கிருஷ்ணா.